தொடர்ந்து பரப்புரை பயணத்துல இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம். அந்த பிரச்சார பயணத்தினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில பிரச்சார பயணம். இதுக்கு இடையில தான் நேற்றைக்கு சீர்காழி, இன்றைக்கு திருவண்ணாமலையில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காலையில நடைப்பயணத்தின் போது பொதுமக்களை சந்திக்கிறாரு. அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அதில் கண்ட சில காட்சிகள், அந்த மனிதருக்கு எதிராக, அதாவது தளபதி ஸ்டாலின் என்ற ஒரு மனிதருக்கு எதிராக இன்றைக்கு நிற்கக்கூடியவர்கள் யாராக இருக்கிறாங்க, அவர்களுடைய தன்மை என்னவாக இருக்கிறது, அந்த தன்மையிலிருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எந்த இடத்தில் வேறுபட்டு இருக்கிறார் அப்படின்றதான் இந்த வீடியோல பேச இருக்கும். வீடியோ முழுமையா பாருங்க, மற்றவங்களுக்கு பகிருங்க. அனைவருக்கும் வணக்கம். தளபதி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு மனிதர் அந்த ஆரான்னு சொல்லி ஒரு பாட்டு எல்லாம் ட்ரெண்ட் ஆச்சு. அதை வந்து சிஎம் உடைய அவங்க போன பகுதிகளில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் வச்சு அதை கூட யூடியூப் இன்ஸ்டா ட்ரெண்டிங்ல சிஎம்மும் கூட ஆட் ஆயிருந்தாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான மனிதராக தன்னை பார்க்க வரக்கூடியவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி தொற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் தனி மனிதராகவே எப்போதும் தளபதி ஸ்டாலின் உயர்ந்து நிற்பதை நம்ம பார்த்திருக்கோம். அது இன்னைக்கு எப்படி வெளிப்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அக்கா ஒருத்தவங்க சிஎம்மோட கையை பிடிச்சிட்டு அழுறாங்க. சிஎம் உடனே கேட்கிறாரு, எதுக்குமா உணர்ச்சி வசப்படுறீங்க, எதுக்குமா அழுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த அக்கா, இல்லைங்க, உங்களை பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார், ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டுட்டேன், அழுக வருது அப்படின்றாங்க. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த அக்காவுக்கு அந்த உணர்ச்சி வயப்பட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி உதறுது, கண்ணெல்லாம் தண்ணி, நம்ம சிஎம் தான் பக்கத்துல பாக்குறோமா அப்படின்ற ஒரு உணர்வோட இருக்காங்க. அந்த மனிதர் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்துறாங்க. டக்குன்னு சிஎம் என்ன பண்றாருன்னா, ஒரு நிமிடம் கூட யோசிக்காம கொடுங்கம்மா நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. இத ஒரு அக்கா ஒரு சிஎம் பார்த்து அழுறாங்க, சிஎம் செல்ஃபி எடுக்கிறாரு. ஆனா அதை டீகோட் பண்ணோம்னா தான் பல செய்திகள் நமக்கு புரிய வருது. பொதுவா பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகவே தமிழ் சமூகம் மட்டுமல்ல, இந்திய சமூகத்தினுடைய அடிப்படையே பொம்பளை பிள்ளைய திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக தயார்படுத்துவாங்க. அப்படி தயார்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, கணவர் கொடுமையா இருக்கும், மாமனார் கொடுமையா இருக்கும், மாமியார் கொடுமையா இருக்கும், நாத்தனார் கொடுமையா இருக்கும், சில வீட்டுகள்ல எல்லாம் சேர்ந்தே கொடுமையா இருக்கும். ஆனாலும் கூட அப்பா வீட்டுக்கு வர முடியாது, அம்மா வீட்டுக்கு வர முடியாது. அவங்க பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்னு பெண்களுக்கு மட்டும்தான். ஆண்களுக்கு அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. எந்த இடத்துல பிறந்து எந்த இடத்துல புகுறாங்கன்றதே இல்லை, அவங்க வீடு அது. ஆனா பெண்களுக்கு தான் இது பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்லாம் இருக்கிறப்போ, இதெல்லாம் ஏன் இருக்கு அப்படின்னு கேள்விக்குள்ளேயே போகாத ஒரு சமூகத்துல இந்த கட்டமைப்பை உடைக்க நினைக்கக்கூடிய இடத்தில் தான் தந்தை பெரியாருடைய அந்த பெண்ணுரிமை சிந்தனை வேறு ஒரு தளத்திற்கு நம்மளை கொண்டு போகுது. அதோட இதை ஒப்பிட்டு பார்த்தா, ஒரு கையற நிலையில் குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், என்ன பண்றது, எங்க போறது, இதுக்கடுத்து நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, நீங்க கவலைப்படாதீங்கன்னு கொடுக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை தான் 1000 ரூபாய். நீ கஷ்டப்படாதம்மா, காலை உணவு திட்டம் பள்ளிக்கூடங்களிலே இருக்கு, மதிய உணவு திட்டம் உங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லயே இருக்கு, புதுமை பெண் திட்டம் இருக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கு, உன் பிள்ளை படிச்சு உன்னை காப்பாத்துறதுக்காக நான் முதல்வன் திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கொடுத்த கரங்களை தான் அந்த அக்கா வந்து பிடிச்சு கையை பற்றி கொண்டு, நீங்க இருக்கீங்க எங்களுக்கு போதுன்ற உணர்வது. அந்த கண்ணீர் வந்து சில நேரங்களில் நமக்கு நன்றி எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணீராக தான் வரும். அதனாலதான் அது ஆனந்த கண்ணீர். வார்த்தையால சொல்ல முடியாத பல செய்திகளை ஒரு ஒற்றை கண்ணீர் தான் பல நேரங்களில் மனிதர்களுக்கு இன்னொரு மனிதர்கிட்ட கடத்தும். அப்ப முதல்வர் என்பதை தாண்டி ஒரு ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒரு அரசு, அதை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் என்பதை தாண்டி சிறந்த மனிதராக, ஆகச் சிறந்த ஒரு பண்பு மிக்கவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உயர்ந்து நிற்கிறார். இப்ப இவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 73 வயதில் காலையில் எழுந்திருக்கிறாரு, நடைப்பயணம் போறாரு, மக்களை சந்திக்கிறார், எவ்வளவு கூட்டம்னாலும் கையை கொடுக்குறாரு, அவங்க வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தா பாட்டியம்மா ஒருத்தவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, சாமி நம்ம தான் சாமி இந்த முறை வரோம் அப்படின்றாங்க. இன்னொரு இடத்தில் ஒரு ஆண் வந்து அவரோட கையை பற்றி கொண்டு, ஆனா நம்ம தானே வரோம் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் வந்து எப்பயுமே நாங்க உதயசூரியன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில 2 பெண் குழந்தைகள் பள்ளி யூனிஃபார்மோட நின்றுட்டு இருக்காங்க, ஸ்கூல் யூனிஃபார்மோட. அதுல ஒரு பாப்பா சொல்றாங்க, எங்க அம்மா எப்பவுமே உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னோடனே வருஷம் வருஷம் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு இன்னொரு குழந்தை சொல்றாங்க. இப்படியான ஒரு அழகான, பார்ப்பதற்கே மனதுக்கு நெகிழ்ச்சியான ஒரு பாதுகாப்பான கரங்களில் தமிழ்நாடு இருக்கு அப்படின்ற சூழல். இன்னைக்கு காலையில இங்க நம்ம வந்திருக்கக்கூடிய பரப்புரை பயணத்தின் போது காலையில உணவு அந்த நேரத்துல ஒரு 2 மனிதர்கள் நம்மளை சந்திக்கிறாங்க. ஒருத்தர் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாரு. திருச்சியை மையப்படுத்தி அவங்களுடைய ஊரு. இந்தியா முழுமைக்கும்
போகக்கூடிய அளவுல அவங்களுடைய வேலை அமைந்திருக்கு. இன்னொருத்தர் அவங்களோட கம்பெனிலே வேலை பார்க்கக்கூடிய ஆந்திரா பேஸ்டு தோழர் ஒருத்தர், ஆந்திரா தான் அவருடைய பூர்வீகம். அவருக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியற மாதிரி ஒருத்தர். இப்ப எங்க 3 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கான்வர்சேஷன், இந்த உரையாடலில் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்போ என்ன தோழர் இங்க வந்திருக்கீங்க? கேம்பெயின் இப்ப பரப்புரைக்காக வந்திருக்கோம். சரி, எப்படி இருக்கு ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கப்ப இல்ல விஜய்க்கு ஃபீல்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஃபீல்டுக்கே வராதவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஃபீல்டே இருக்காதுங்க அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மரபு அது. பெரியார் 95 வயசுலயும் எனக்கு 6 காலு 6 கை அப்படின்னு அவரை தூக்கி சுமக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தாதான் பயணிக்க முடியுன்ற நேரத்திலும் பயணித்தவர் தந்தை பெரியார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாக்கு சர்ஜரி நடக்கிற வரைக்கும் நான் புத்தகம் வாசிப்பேன்டான்னு சொன்ன வாசிப்பாளர் அண்ணா. முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய சக்கர நாற்காலிக்கு போன பிறகு கூட தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்ததற்கு காரணம் அவருடைய அறிவு திறனும், மக்களை அவர் சந்தித்த விதமும், அந்த நாற்காலியோடு கூட நான் மக்களை சந்திப்பேன்னு இருந்த அந்த வேகமும் தான். அதே போலதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மக்களோடு நிற்கிறார், மக்களோடு பேசுகிறார், மக்களோடு உரையாடுகிறார். ஐயோ அவங்க என்னை தொற்றுவாங்க, இவங்க என்னை தொற்றுவாங்க அப்படின்னு பதறி அடிச்சுட்டு ஓடுறது கிடையாது. அந்த பரம்பரை நம்முடையது, அறிவு பரம்பரை, அறிவுசார் மரபு நமக்கு, மனிதம் சார்ந்த மரபு நமக்கு. பெரியார், அண்ணா, கலைஞர், இன்றைக்கு தளபதி ஸ்டாலின். இன்னொரு பக்கம் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் 93 வயது, பரப்புரை பிரச்சாரத்துல இருக்காரு. வேன் மேல ஏறி நின்று பேசிட்டு இருக்காரு 93 வயதில். அவருடைய அந்த கணீர் குரலில் மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக. இப்படி இருக்கக்கூடிய தலைவர்களை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த தலைவர்களின் வழி நடக்கிறோம். அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொம்மையை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த அதிமுக, பிஜேபி, டிவிக்கு எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றோம்னா, இவர்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த பொம்மை கலாச்சாரம் ஒரு ரசிகத்துவத்தை, நாயக வெறியை பயன்படுத்தி அதை வாக்காக மாற்றலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆக கீழ்த்தரமான ஒரு அரசியலை செய்யக்கூடியவர்கள். அதுல விஜய் என்ன அப்படின்னா, மாற்றம் கொண்டு வர போறேன், உனக்குதான் மாற்றம் கொண்டு வர போறேன்னு சொன்னியா அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க இணையத்தில். அந்த அளவிற்கு எதுக்குமே வெயில் பற்றக்கூடாது, மழை பற்றக்கூடாது, எதுவுமே பற்றக்கூடாது, சொகுசா வரணும், சொகுசா போகணும், 4 வாரத்தை திமுகவை திட்டணும். இதுவா அரசியல்? இவ்வளவு சொகுசா அரசியல் செய்ய முடியுமா? அதை செய்வதற்கான வாய்ப்பு விஜய்க்கு எப்படி வந்திருக்கு? அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய, எதை பற்றியும் சிந்திக்காத, எதை பற்றியும் யோசிக்காத, எதை பற்றியும் யோசிப்பதற்கு தயாராக இல்லாத, எல்லாவற்றிற்கும் திமுக தான் காரணம்னு ஒரு மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி பரிதாபத்திற்குரிய இளைஞர்களால் வந்திருக்கிறது, இளம் பெண்களால் வந்திருக்கிறது. இப்ப இதைதான் நம்ம நினைக்கிறோம். இந்த ஒரு ப்ரௌட் மொமெண்ட் அப்படின்றதெல்லாம் தாண்டி மிக சரியான வழியில் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. அதுக்கான எடுத்துக்காட்டு தான் அந்த ஆந்திராவை சார்ந்த அந்த சகோதரர் காலையில பேசுறப்ப சொன்னாரு, எங்களுடைய மாநிலத்துல எல்லாம் உங்களுக்கு இருக்க மாதிரியான அந்த சாலை வசதிகள், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், பொதுவாக நமக்கு உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் தான் பேசிக்கான தேவை, அடிப்படை தேவைகள்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படை தேவையோடு சேர்த்து கல்வியும் அடிப்படை தேவைன்னு மாற்றிய ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். எப்படி உணவும், உடையும், இருப்பிடமும் தேவையோ அதுபோல் கல்வி எங்களுக்கு அடிப்படை அப்படின்னு மாத்திரம். அப்ப அந்த கல்வி தேவை அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மனிதரை இன்னொரு இடத்துல கனெக்ட் பண்றதுக்கான வசதி வேணும். அதில் அடிப்படையானது சாலை. அதனாலதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்றோம். அப்ப கல்வி உரிமைக்காக முதலில் நம்ம எடுத்த அடிப்படையே இந்த சாலைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த பிள்ளைகளை கனெக்ட் பண்றது, மனிதர்களை கனெக்ட் பண்ணுவது. இந்த கனெக்ஷன், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இன்றைக்கு பல இடங்களில் இந்தியாவில் இல்லாமல் போய் கல்வி வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கிறார்கள், வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் வந்து இங்கே தொழில் தொடங்கலாம், இங்கே படிக்கலாம், நல்வாய்ப்பை பெறலாம், மருத்துவம் பெறலாம் என்ற கட்டமைப்பை தமிழ்நாடு உருவாக்கி வச்சிருக்கு. இது அதிமுக கண்ணையும் பிஜேபி கண்ணையும் உறுத்துதுன்னு சொன்னா அவர்களுக்கு நாம் இடம் தரக்கூடாது. பொம்மை அரசியல் செய்யக்கூடியவர்களும், பொம்மையை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்களும், நாயக வெறியோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக நம்முடைய சுயமரியாதையையும், கல்வி உரிமையையும், வேலைவாய்ப்பு உரிமையையும் ஒருபோதும் நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. அதுதான் 2026 ஏப்ரல் 23 அன்று நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் போட்டியாக இருக்க முடியும். தளபதி ஸ்டாலின் என்ற மனிதர் தனி மனிதராக மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். அவர்தான் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு சொல்லுகிறோம், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி.